வணக்கம் வணக்கம். நத்தத்தா, இரவு நேரத்தில் பேசிக்கொண்டிருக்கிறீர்களா? பேசுங்கள், மனதில் உள்ளதை பேசுங்கள். உங்கள் அறிவுரைகளை எங்களுக்கு தாருங்கள். பாருங்கள் செல்வங்களே, ஒருவன் அவனுடைய சம்பாதனை காலங்களில் அவன் சம்பாதிக்க ஆரம்பத்திலிருந்து சம்பாதித்து முடிக்கும் காலம் வரை அவன் அந்த நாட்டுக்கு வரி இன்கம் டேக்ஸ் என்ற பெயரில் அவன் 40 ஆண்டுகளாக இந்த நாட்டுக்கு அவன் தன் பங்கை கொடுத்து கொண்டிருந்தான், உதவி கொண்டிருந்தான். அவன் தன் வருமானம் நின்றுவிட்டது. அவனுக்கு வருமானம் இல்லை. 25 வருடங்கள் ஆகிவிட்டது. அந்த 25 வருடங்களும் அவனுக்கு அந்த ராஜாங்கம் அவனுக்கு உதவி செய்யவில்லை. அவன் குழந்தைகள் அவனுக்கு ஏதோ அவர்கள் கையில் ஆனதை கொடுத்து சாப்பாடுக்கு சாப்பாடு கொடுத்துன்றார்கள். அந்த ராஜா என்ன பண்ணான், இவன் சும்மா தான் இருந்தான். அந்த ராஜா என்ன சொன்னான், நீ உனக்கு வயசாயிடுச்சா, வா உனக்கு நான் இவ்வளோ குறைந்தபட்சம் உனக்கு இவ்வளவு உதவி தொகை தருகிறேன் என்று அவன் அந்த நாட்டு ராஜா அந்த குடிமக்களுக்கு சொல்லின்னு இருந்தார். அந்த குடிமகன் ஏதோ ராஜா நம்மளுக்கு ஏதோ உதவி தர செய்கிறேன்னு சொன்னான்னு, சரி நம்ம போய் கேட்கலாம், போய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு இந்த 25 வருஷமாக இவனுக்கு ஒரு உதவி செய்யலாம் தான் ராஜா. இப்போ இவன் சும்மா தான் இருந்தான். அவனை கூப்பிட்டு உனக்கு வயசாயிடுச்சா, வா உனக்கு உதவி தொகை தருகிறேன்னு சொல்லிட்டு ஊருக்கு டமாரம் அடிச்சிட்டு இருந்தான். அப்புறம் அந்த குடிமகன் சரி ராஜா இப்படி உதவி தொகை தருகிறேன் என்று சொல்லுகிறாரு, போய் கேட்கலாம் என்று போனால், நீ ஏழையாக இருக்கிறியா, அப்போ தான் உனக்கு அந்த உதவித்தொகை போயிட்டு வா சொல்லி ஏமாற்றி அனுப்பிட்டான். இவன் 25 வருஷமாக இவனுக்கு சோறு போடுறதுக்கு யாரும் இல்லை. அந்த ராஜாங்கம் வந்து அவனுக்கு சோறு போடல. இப்போ சொல்கிறான், நீ ஏழையாக்குறியா, அப்போ தான் உனக்கு அந்த உதவித்தொகை போடா சொல்லிட்டு சொல்லி அனுப்பிட்டான். அந்த குடிமகனும் அவனுக்கு கோபம் தாங்க முடியவில்லை. பாருங்கள், இந்த இயேசு கிறிஸ்து இறைவன் அவரை அடித்து அவரை ஒரு நல்ல மனிதனை அடித்து கொலை செய்ய பார்த்தார்கள். அவர் சாகும் தருவாயில் இருக்கும்போது பிதாவை பார்த்து, தந்தையே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் என்னை ஏமாற்றுகிறார்கள், இவர்கள் என்னை கொலை பண்ணுகிறார்கள்
இவர்களை மன்னியும் என்று அவர் கேட்டார். அதை நினைத்து கொண்டு இந்த ராஜாங்கத்தில் உள்ள இந்த குடிமகன், சரி, நமது தலைவன், நமது ராஜா, நமது கடவுள், அவரை கொல்ல வரும்பொழுதும் என்னை கொல்ல வந்தவர்களை மன்னியும் என்று கேட்டார். அதை நினைத்து கொண்டு இந்த ராஜாங்கத்தில் உள்ள இந்த குடிமகன் அந்த ராஜாவை மன்னித்து விடு என்று இவனை உனக்கு நான் உதவி தொகை தரேன் என்று கூப்பிட்டு, உனக்கு இல்லை போடா, நீ ஏழையாக இருந்தால் தான் உனக்கு கொடுப்பேன் சொல்லி என்னை ஏமாற்றி அனுப்பிட்டானே. சரி, போகட்டும், அவனை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் கடவுளே. என்னுடைய கடமை, என்னுடைய நான் என்னுடைய மனதில் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், என் தலைவர், என் ஆண்டவர் அவரை கொலை செய்ய வந்தவர்களை மன்னியும் என்று கேட்டார். அதே போல் இவன் உனக்கு உதவி தொகை தருகிறேன் வான்னு சொல்லி கூப்பிட்டு அவன் போய் வாங்கலான்னு போனாக்கா, நீ ஏழையாக இருக்கிறியா, அப்போ தானே அவனுக்கு பணம், போ அப்படின்னு சொல்லிட்டானே, அவனை மன்னியும் இறைவா என்று இந்த குடிமகன் ஒரு வேண்டுதலை, இறைவனிடம் ஒரு வேண்டுதலை கேட்டுக்கொண்டு வீடு திரும்பி விட்டான். இது ஒரு கற்பனை கதை இல்லை, இது உண்மை கதை. அந்த நாட்டு அரசன், உனக்கு வயசாயிடுச்சா, உனக்கு வயசானவங்களுக்கெல்லாம் நான் உதவி தொகை தரேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, இவன் போயிட்டு நான் எனக்கு வயசாகிடுச்சு, எனக்கு உதவி தொகை தரேன்னு சொன்னியே, குடு ராஜா கேட்டாக்கா, டேய் நீ ஏழையா, ஏழை கார்டு இருக்குதா, பிலோ த பாவரிட்டி கார்டு இருக்குதா, வா, இல்லை போடா. இவன் 20-25 வருஷமாக வருமானம் இல்லாமல் செத்து கொண்டு இருக்கிறான். இவனை நீ பணக்காரனடா, நீ ஏழையாக இருந்தாக்கா வா சொல்லி அனுப்பினானே, கடவுளே அவனை மன்னியும் என்று சொல்லிவிட்டு அந்த குடிமகன் வீடு திரும்பி விட்டான். நான் முன்னதாக சொன்னது போல் இது ஒரு கற்பனை கதை இல்லை, உண்மை சம்பவம். இந்த மாதிரி ராஜாக்களை விட்டு வைப்பது நல்லதா? அதை கடவுள் முடிவு செய்து கொள்ளட்டும். நமது கடமை என்னவென்றால், என்னை ஏமாற்றியவனை மன்னியும் என்று நாம் கேட்போம். வணக்கம்.